எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு 12 சென்டில் சிறுவாணி ஆத்தொட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் முன்னாடி நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்குங்க. சூப்பராக இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அட்டப்பாடி நிறைய நம்ம வெளியேருந்து நிறைய பேர் நம்ம போகிறோம். அட்டப்பாடிக்கு போகிறோங்க. அட்டப்பாடிக்கு போகும்போது ரிவர் சைடு அங்கேயும் இங்கேயும் நிறைய இடத்துல நம்ம உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் நிறைய நம்ம வெளியேந்து கொண்டு போகிறோம். தயவு செய்து நம்ம அங்கேயும் இங்கேயும் கண்ட இடத்துல போடாமல் நிறைய இடத்துல டஸ்ட்பின் இருக்குங்க. இல்லைனா பேக் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு போய் டஸ்ட்பின் சேவ் பண்ணுற இடத்துல தயவுசெய்து போடணும். நம்ம இயற்கை நம்ம நாடு நம்ம இயற்கையை நம்ம அழிக்காமல் எப்பவுமே பாதுகாத்துக்கணுங்க. யாரும் மனசு கஷ்டப்படுறதுக்கு வேண்டி சொல்லிங்க. நிறைய இடத்துல பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இங்கே எச்சரிக்கையாக நான் சொல்கிறேங்க. எல்லாருமே கடைப்பிடிங்க. அதை நம்ம நாடை நம்ம தான் பாதுகாக்கணும். வேறு யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து வேஸ்ட்டு பொருள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி கண்ட இடத்துல தயவுசெய்து போடாதீங்க. நம்ம போடாமல் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்போம் நம்ம இயற்கையை. இந்த 12 சென்ட்டுக்கு நம்ம போகிற வழி தாங்க இது. சூப்பரான ஒரு இடம், அருமையான ஒரு இடம். நீங்கள் 2 சைடு போகிற வழியில் 2 சைடு பார்த்தாலே தெரியும். நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற இயற்கையான ஏரியா. இப்போ இந்த காலம் உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் எல்லோரும் ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாட்டாக எங்கேயாவது கூலிங்காக இருக்கிற ஏரியாவில் இல்லைன்னா சில்லாக இருக்கிற ஏரியாவில் போயிடலாமான்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் அட்டப்பாடிக்கு போவோம். சிறுவாணி ஆற்றுல குளிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம போவோம். சரிதானுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெளியிருந்து எல்லா ஊர்லேருந்தும் நம்ம சிறுவாணி ஆற்றுக்கு போவோம். அந்த சிறுவாணி ஆற்றுக்கு போக காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில்லாக இருக்கணும், நல்லா கூலிங்காக இருக்கிற ஒரு இடம், நெகிலாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலான்னு நிறைய பேர் நம்ம போகிறோங்க இல்லைங்க. அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு அருமையான ஒரு ஏரியானா சூப்பராக சில்லாக இருக்குங்க. சிறுவாணி ஆற்றை ஒட்டி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டி சிறுவாணி ஆறையே இருக்குங்க. பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போவே இப்படி இருக்குங்க. இந்த சூடான டைமில் சரியான சூடுங்க. இந்த சூடு டைம்லேயோ மரங்கள்லாம் தழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நல்ல குளிர்ச்சியான கொழுந்து மாதிரி தழிஞ்சிருக்குங்க. இந்த ரோட்டில் பஸ் ரோடு தானுங்க. பஸ் போத்து பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸு. இந்த ரோட்டில் நம்ம கூலிக்கடவு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் வந்துட்டோம்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. 2 சைடும் நல்லாயிருக்கும். மழை டைமில் இனியும் சூப்பராக இருக்குங்க. இப்போவே பச்சை பசேன்னு இருக்குன்னா நினச்சி பாருங்கள். நீங்கள் மழை டைமில் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மரங்கள்லாம் அப்படியே தளர்ந்து இருக்குங்க. நல்லா நெகிலாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லோரும் நிறைய பேர் சிறுவாணி ஆற்றுக்கு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு நம்ம சிறுவாணி ஆற்றுக்கு போகிறோங்க. கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் நம்ம போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஏரியா தானுங்க. இந்த ஏரியாலாம் வந்திருக்கவங்க தெரியும். இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க வண்டி தாங்க. இதெல்லாம் கீழே இறங்குனா சிறுவாணி ஆறுங்க லெஃப்ட் சைடில். நிறைய பேர் நம்ம போகிறோம். நல்ல அருமையான ஒரு ஏரியா, நல்ல சில்லாக இருக்கும், கூலிங்கான ஏரியா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இடம் சூப்பராக அமைப்பாக இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி வீடு தாண்டினாச்சு, ஃபார்ம் ஹவுஸ் தாண்டியாச்சுன்னா டைரெக்டாக சிறுவாணி ஆற்று அப்ரோச் இருக்குங்க. ஒரு பவுண்டரி சிறுவாணி ஆற்று ஒட்டி இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி கம்மியாயிருச்சு. நம்ம இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. ஏஷியாவிலே நம்பர் 2 சுத்தமான தண்ணின்னு கேட்டிங்கன்னா சிறுவாணி ரிவர் தாங்க. இந்த சிறுவாணி ரிவரை ஒட்டி எல்லாம் ஒரு பூமி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கொடுத்து வச்சுக்கணும்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. வேறு பூமியே கிடைக்காதான்னு யோசிப்பீங்க. அது இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் ரொம்ப ரேட் ஆயிடுச்சுங்க. முதல் மாதிரி இருந்த மாதிரி இல்லை. ஏக்கரா 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரிவர் ஒட்டியெல்லாம் 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்சங்க ரிவர் சைடு. அந்த மாதிரி இருக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தாங்க இது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் 2 போர்ஷனில் இருக்குது. 2 போர்ஷனில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க. அருமையாக இருக்குன்னு அற்புதமான புது பில்டிங்க. உள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும், நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அழகாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. 2 ஃபேமிலிக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஹவுஸுங்க இது. தனி செப்பரேட்டு, அட்டாச்சு பாத்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமுங்க. சூப்பராக அழகாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகாக இருக்குது. அற்புதமாக